சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ கடவுள்கிட்ட வந்து நான் வேண்டதே வந்து விட்டுட்டேன். இப்போ எப்போ நான் பழனியில் வந்து அந்த பள்ளியறை தரிசனம் பார்த்தனோ இரவு, அதுலேருந்து முருகப்பெருமாட்டையும் சரி, சிவபெருமான் அண்ணாமலைட்டையும் சரி, அது எங்கே போனாலும் அவங்ககிட்ட ஏன்னா ஒரு கேட்குறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. பார்த்தாலே போதும், இதுவே பெரிய புண்ணியம். என் மனசில் பல விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் வந்து இங்கே இருக்கிற மையம் வந்து திருப்பதி பெருமாளுக்கு எடுத்துகிட்டு போய் முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்னங்க, உள்ளே போனால் எரிமலை கனல் மாதிரி இருக்குங்க. அவர் அனல் தானேங்க. அங்கே கல்லில் கை வச்சா அவ்வளோ கொதிக்கும், கதவுல கை வச்சிங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்கும். அது உண்மையிலே தெய்வம் இருக்குது, நம்மளுக்கு மாரி ஒரு சக்தி இருக்குன்ட்டு. அன்பார்ந்த முருக பக்தர்களை வணக்கம். நான் ஜெயம் கோபி. திருவண்ணாமலை என்னும் அற்புத புண்ணிய பூமியில் இருக்கேன். நேற்று நிறைய காணொலிகள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட கோபுரத்திலேனார், கம்பத்திலேனார், அதுக்கப்புறம் கிளி கோபுரம், அதை தாண்டி இந்த குரங்கு கடித்த சம்பவம் வந்து நான் சொல்லியிருந்தேன். காரணம் வந்து அது தொடர்ந்து வருது, நம்மளோட பர்த் கண்டினியூட்டி. ஏற்கனவே முருகேசன் ஐயா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இந்த குரங்கு கடிக்கு பின்னாடி ஆக்சுவலாக வந்து நம்ம எப்படி இங்கே நம்ம தென்னிந்தியாவில் வந்து செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளாக கொண்டாடுறோமோ, அதேமாதிரி வட இந்தியாவில் வந்து மங்கள்வாரன்னு சொல்லுவாங்க. அது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப உகந்த நாளாக கொண்டாடுவாங்க. அதில் இந்த செவ்வாய் சம்மந்தமான தொடர்பு இருக்கிறனால தான் அப்படி வருது அப்படின்னு சொன்னார் ஐயா. இன்னும் அவர் விரிவாக சொன்னார். அது சம்மந்தமாக நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, ஊசி போட்டாச்சு, நல்லபடியாக இருக்கேன். திருவண்ணாமலையில் ஒரு 2 அற்புதமான சம்பவம் நடந்துச்சு. அது கண்டிப்பாக பதிவு பண்ணி ஆகணும். அதுவும் இந்த தைப்பூச விரத நேரத்தில் இதை சொல்கிறது வந்து எத்தனையோ துவண்டு போன முருக பக்தர்களுக்கு முருகர் இருக்கார். அதே மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை வழி நடத்துறது எப்படின்ற ஒரு உணரக்கூடிய வகையில் இருக்கும். பின்னாடி வந்து திருவண்ணாமலை மலை அண்ணாமலையார் மலை தரிசனமாக காட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் உட்காந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து திருவண்ணாமலை கிளம்புறதே வந்து ஒரு திட்டமிடாத பிளான் தான். ஏன்னா வள்ளியூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம திருச்சி, வயலூர், விராலிமலை போனோம். அதுக்கு அப்புறம் காஷ்மீர், அதுக்கப்புறம் இமயமலை, இந்த பயணம்லாம் திட்டிருக்கும் போது நான் வந்து ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன். நேற்று போட்ட காணொலியில் என் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு அத்தியாயமும் தொடங்குறது வந்து திருவண்ணாமலையிலேருந்து தான் துவங்குது. அதேமாதிரி இமயமலைக்கு முதல்ல போகும்போதும் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் அண்ணாமலையார் அபிஷேகம் பார்த்துட்டு போனேன். அப்போது வந்து தியானத்தில் வந்து உத்தரவு, இதுக்கப்புறம் எப்போ திருவண்ணாமலைக்கு வந்தாலும் அபிஷேகம் புக் பண்ணி இந்த அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் பார்த்துட்டு தான் போனோம். அது அதிகாலை தரிசனமாக இருக்கணும்னு சொல்லி அதிலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட எப்போ வந்தாலும் நம்ம கோவில் நிர்வாக தொடர்பு கொண்டு அபிஷேகம் புக் பண்ணி வந்து பார்த்துடுறது. ஒரு பெரிய ஆச்சரியம் வந்து திடீர்னுட்டு நம்ம கந்த கடவுள், சொந்த கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம எடுக்கிறோம். அந்த நிகழ்ச்சி படப்பிடிப்பு வந்து நடத்தணும் அப்படின்றது ஒரு 2 மாதமாக தள்ளி 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 போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இன்றைக்கி தான் நடக்க போகுதுன்னு சொல்லி டிசம்பர் 15ஆம் தேதி அதுக்கு முன்னாடி நேர்காணல் படப்பிடிப்பு போகலான்றப்ப காலையில் 5 மணிக்கு ஷூட்டிங். அந்த நேர்காணல் வந்து சென்னையில் ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில், அந்த கோவிலை பிளான் பண்ணுறோம். எல்லாம் பிளான் பண்ணி கரெக்டாக 7 மணிக்கு நேர்காணலுக்கு என்னோடய உதவியாளர் வந்து காலையில் வரல. இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபோன் அவர் அடித்து அவர் தூங்கிட்டாரா இல்லை என்ன ஆச்சுன்னே தெரில. ஃபோன் சைலண்டில் போயிடுச்சுன்னா அவரும் மறந்துட்டார். 5 மணிக்கு வர வேண்டிய 7 மணிக்கு வந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப தள்ளி தான் போய் நேர்காணல் நடந்துச்சு. எப்பயுமே வந்து ஒரு விஷயம் வந்து இப்படி தடங்கள் வரப்போ நீங்கள் அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணுறதோ இல்லை ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு குழப்பமும் இல்லாமல் எல்லாமே இயற்கை, எல்லாமே நன்மைக்கே, இயற்கை நம்மளை வழி நடத்துன்ற உணரணும். அதுக்கப்புறம் நேர்காணல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் திருவண்ணாமலை பயணம் வந்து போகணுன்றது வந்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தியானத்தில் வருது. உடனே திருவண்ணாமலை கிளம்பலாம். அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் செவ்வாய்க்கிழமை போய் பாருங்கன்னு ஒரு முக்கியமான ஒரு குருநாதர் மூலயமா ஒரு உத்தரவு வருது. அவர் சொன்னபடி செவ்வாய்க்கிழமைக்கு போகலாம், இதுக்கப்புறம் வந்து அண்ணாமலையாரை பார்க்க போனால் செவ்வாய்க்கிழமை தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க ஏன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி எல்லா திட்டமும் நான் பதிவு செய்கிறேன். அண்ணாமலையார் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் புக் பண்ணிட்டு கரெக்டாக திருவண்ணாமலை பயணம் போகிறப்போ நான் வந்து ஒரு நேர்காணலில் வந்து சொல்லியிருந்தேன், நம்ம இந்த உலகத்துக்கு எதை டெலிவரி பண்ணுறோமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நல்லது சொன்னீங்கன்னா நல்லது, ஒழுக்கமாக சொன்னால் அந்த ஒழுக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எந்த விஷயத்தை இந்த டெலிவரி பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் பிரம்மச்சரியமாக இருந்தால் நீங்கள் அந்த விஷயத்தை கடைப்பிடிக்கணும். நீங்கள் வந்து 42 நாள் அசைவம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் நம்மளும் அந்த 42 நாள் அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும். அதே சமயத்தில் தினமும் பள்ளி வச்சு பாருங்கள் அப்படின்னா நம்மளும் அந்த பள்ளி வச்சு போனால் நீங்கள் எதெல்லாம் டெலிவரி பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த இயற்கை உங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயத்த சக்தி மிக்க வார்த்தைகளாக மாற்றும். அப்போது நான் சென்ற வருடம் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி தீர்க்க முடியாத துன்பத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப ரொம்ப பெரிய வேதனையில் இருக்கிறவங்க இந்த மார்கழி மாதம் டிசம்பர் காலத்தில் வந்து போர்வை தானமாக கொடுங்க, போர்வை தானம் கொடுங்க, அதேமாதிரி குடை தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது எப்பயுமே நான் வந்து திருவண்ணாமலைக்கு வந்தேன்னா கிட்டத்தட்ட சாதுக்களுக்கு இப்போ வேஷ்டியும் தாய்மார்களுக்கு வந்து புடவை எடுத்து கொடுப்போம், அந்த வஸ்திர தானம் செய்வேன். இல்லை இந்த வாட்டி வந்து நம்ம பெட்ஷீட் கொடுப்போம், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இது வரைக்கும் நம்ம கொடுக்கல, ஒரு 100 பேருக்கு பெட்ஷீட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு
அதுக்குன்னா எல்லா விஷயமும் யோசிச்சுட்டு சரி எங்கே வாங்கலான்றப்ப இது நம்மளுக்கு சென்னையாக இருந்தால் எல்லா கடையும் தெரியும், ஹோல்சேல் கடை எங்கே இருக்குது, என்ன நல்ல பொருள் கிடைக்கும், இல்லை நல்ல குவாலிட்டியில் இருக்குன்னு தெரியும். திருவண்ணாமலையில் நம்ம போய் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தேடி நம்ம எப்பயுமே இருக்கிற கடையை விட இன்னும் கொஞ்சம் நல்ல கடை நல்ல பொருள், ஏன்னா அங்கே இருக்காதுன்னு எனக்கு தெரியும், இன்னொரு கடையை தேடி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். காலையில் 3 மணிக்கு தரிசனத்துக்கு வர சொல்லிட்டாங்க. 2 மணிக்கு எழுந்து அண்ணாமலையை பார்க்குறதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கோபுர உள்ளே வந்து அபிஷேகம் கரெக்டாக திருப்பள்ளி அடிச்சியும் பார்த்துட்டு அபிஷேகம் பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போகிறப்போ இப்போ வந்து அண்ணாமலையார் கோயில் வந்து எல்லாரையும் உள்ளே விடுறது கிடையாது. அபிஷேகத்தை பார்க்குறதுக்கு மட்டும்தான் அந்த பக்தர்கள் பார்க்குறத தாண்டி உள்ளே அனுப்புவாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும், எங்கள் திருவண்ணாமலை மக்களுக்கும் இங்கே வந்தவங்களுக்கும் தெரியும். அபிஷேகம் பார்க்குறவங்க மட்டும் உள்ளே அனுப்புவாங்க. நான் ஒவ்வொரு தடவையும் வரப்போ சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ கடவுள்கிட்ட வந்து நான் வேண்டதே வந்து விட்டுட்டேன். இப்போ எப்போ நான் பழனியில் வந்து அந்த பள்ளியறை தரிசனம் பார்த்தனோ இரவு, அதுலேருந்து முருகப்பெருமாட்டையும் சரி சிவபெருமான் அண்ணாமலையிட்டையும் சரி அது எங்கே போனாலும் அவங்ககிட்ட ஏன்னா ஒரு கேட்குறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. பார்த்தாலே போதும், இதுவே பெரிய புண்ணியம், எத்தனையோ லட்சம் மக்கள் வெளியே இருக்க நம்மளை அண்ணாமலை இங்கே உட்கார வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். சிவ மந்திரம் சொல்லுவேன், அந்த அபிஷேகம் முடிகிறீங்க சொல்லிட்டே இருப்பேன். கரெக்டாக அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. என் மனசில் பல விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் வந்து இங்கே இருக்கிற மையம் வந்து திருப்பதி பெருமாளுக்கு எடுத்துகிட்டு போய் முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? இதில் வரலாறு வந்து நிறைய பேருக்கு தெரியல, ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அதோட அக்யூரேட்டான விஷயம் வந்து யாருக்கும் தெரியல. ஒருவேளை இந்த காணொலி பார்க்குறவங்க, ஏன்னா இதனோட முருகர் ஆராய்ச்சியில் இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. எங்கெல்லாம் முருக சக்தி செயல்படுதோ அங்கெல்லாம் பெருமாள் சக்தி செயல்படும். அதே மாதிரி நீங்கள் சிவனடியாக இருந்தவங்க முருகனடியாக மாறுவாங்க, முருகனடியாக இருந்தவங்க கடைசியில் சேர மாட சிவபெருமான்ட்டு இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி செயல்பட்டுருக்கு. அப்படிங்கும் போது இந்த உள்ள இவ்வளோ, ஏன்னா மார்கழி மாதம் வெளியே பயங்கரமான குளிர், அந்த குளிர் காலத்தில் உள்ளே வந்து இவ்வளோ பெரிய அனலாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கேன். அப்போ என் பின்னாடி கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக வரவர், திருவண்ணாமலை இந்த ஊரில் இருக்கிற ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கிறவர். நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஐயா இது பெரிய அதிசயங்க, இப்போ வரைக்கும் கற்பனை கட்ட முடியாத அளவுக்கு வெளியில் அவ்வளோ குளிர் இருக்குது, ஆனால் உள்ளே வந்தால் நீங்கள் வெயில் காலத்தில் வேர்க்கிறது வேர்வை வர்றது கூட ஓகே கிளைமேட் அப்படின்னு. ஆனால் இப்போ இருப்பட்ட ஒரு பனிகாலத்தில் வந்து இவ்வளோ குளிராக இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இது கம்மி. நான் கும்பாபிஷேகம் நடக்கிறப்போ உள்ள கருவறைக்கும் போயிருக்கேன். ஏன்னா இது கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப எல்லாருமே இந்த லோக்கல் அங்கே இருக்கிற மக்கள் முக்கியமாக சில வந்து கருவறைக்குள்ளவரும் போவாங்க. அது ஒரு சாஸ்திரம், ஒரு ஐதீகமாகவே எல்லா கோயிலும் இருக்குது. பழனியில் கூட சமீபத்தில் போனேன்னு சொல்லி நண்பர் சொன்னார். அப்போது இந்த மாதிரி கேட்குறப்போ அவர் சொல்கிறார், இதெல்லாம் என்னங்க உள்ளே போனால் எரிமலை கனல் மாதிரி இருக்குங்க, அவர் அனல் தானேங்க, சூடு தானேங்க அவர், அதனால தாங்க. ஏன்னா அங்கே கல்லில் கை வச்சா அவ்வளோ கொதிக்கும், கதவுல கை வச்சிங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்கும். அது உண்மையிலே தெய்வம் இருக்குது, நம்மளுக்கு மாரி ஒரு சக்தி இருக்குன்ட்டு உணரக்கூடிய ஒரு இடம். யாராவது நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இல்லைன்றவங்க வந்து இந்த அபிஷேகத்தை வந்து பாருங்கள், அந்த இடத்துல எவ்வளோ பெரிய அனல் இருக்கும் பாருங்கள். அப்போ அவர் ஐயாட்ட பேசும்போது நான் கேட்குறேன், ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒரு 100 பெட்ஷீட்டு வாங்கணுன்னு இருக்கேன், எங்கே இந்த துணிக்கடை நல்ல கடை இங்கே லோக்கல்னு சொல்கிறீங்க, இங்கே என்ன ஒரு கடை இருந்தால் சொல்லுங்கண்ணா. அப்போது இதுதான் பெரிய அதிசயம். அவர் சொன்னார், ஐயா என் பேர் விஸ்வநாதன் ஹோல்சேல் கடை நான் வச்சுருக்கேன், போர்வை எல்லாமே நான் தாங்க ஹோல்சேலாக கொடுக்குறேன், திருவண்ணாமலையில் நிறைய கடைக்கு நான் தான் சப்ளை பண்ணுறேன்னு எனக்கு பெரிய ஆச்சரியம். என்னடா முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம்தான் நான் வந்து இது மூலயமா சொல்ல வரேன். நீங்கள் எப்போ ஆத்மார்த்தமாக ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்போது இயற்கை அதுக்குண்டான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். நான் சமீப காலமாக எல்லாத்தையும் சொல்கிறேன், இதை பண்ணால் புண்ணியம் வரும்னு நினச்சி செய்யாதீங்க, நம்ம போர்வை கொடுத்தா நம்ம வாழ்க்கை மாதிரி நினச்சி செய்யாதீங்க, சாப்பாடு கொடுத்தா நம்மளுக்கு ஒரே நைட்டில் வாழ்க்கை மாதிரி செய்யாதீங்க. நடக்குதோ இல்லையோ நம்மளுக்கு அந்த பொருளாதார வசதி இருக்குது, அந்த வசதிக்காக நம்ம செய்கிறோம், இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கு, இல்லாதவங்களுக்கு கொடுப்பா அப்படின்னு நினச்சி செய்யுங்க, நியூட்ரலான சமமான மனநிலை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போது நானும் வந்து இது கொடுத்தா ஐயோ நம்ம பெரிய தானம் பண்ணுறோம் அப்படின்லான்றதுக்காக கூட இந்த விஷயத்தை நான் சொல்ல, நம்ம எல்லாரையும் பண்ண சொன்னால் நம்மளும் செய்யணுன்றது இயற்கை கோட்பாடு. அப்போது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் சொன்னார், இதாங்க என் விசிட்டிங் கார்டு, நீங்கள் வாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு உண்மையிலே வந்து பிரபஞ்சம் தான் அவரை காட்டிச்சு நான் சொல்லலாம். எங்கேயுமே அலையாமல் ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து இவரை காட்டியிருக்கு. இது ஒரு பெரிய அதிசயம். இந்த அதிசயத்தை கண்டு உணர்ந்து நம்ம யோசித்து பார்க்குறதுக்குள்ளே இன்னொரு ஒரு பெரிய அற்புதம். கோயிலில் சாமிலாம் பார்த்தாச்சு, வீடியோலாம் எடுத்து முடிச்சாச்சு. இதுக்கு நடுவில் தான் அந்த குரங்கு கடித்த சம்பவம், அப்புறம் கம்பத்தில் முருகப்பெருமானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கோயில் வாசல் வெளியே வந்து இவருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ண, ஐயா உங்களோட தொடர்பு எண் இருக்குது, வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இவரும் அனுப்புகிறாரு. அங்கேருந்து திருமஞ்சனம் கோபுரம் ஏற்ற மாதிரி திருவள்ளூர் தெருவில் அந்த பேரிகார்டை வந்துட்டு ஃபோன் பண்ணுங்க அப்படின்றாரு. அப்போ என்னோடய உதவியாளர் வந்து எப்பயுமே ஒரு அட்ரஸ் கேட்க அவர் கன்னட இறக்கி கேட்பார். ஆனால் நான் கோபுரத்துலேருந்து வெளியே வந்து லெஃப்ட் கட் பண்ணலன்றப்போ ஒரு 2 பேர் நிற்கிறாங்க. நான் உடனே சொன்னேன், இருங்க யுவராஜ் நான் வந்து கேட்குறேன், அவர்கிட்ட அட்ரஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கண்ணாடி இறக்கி அவரை கூப்பிட்டு திருவள்ளூர் துறை எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவரு என்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிறாரு. காந்தராவில் வர மாதிரி, ஆல்ரெடி மலேசியாவில் மோகன் ஒருத்தர் அதிர்ச்சியானார் பாருங்க, அந்த மாதிரி
அவர் வந்து நடுங்குது, அப்படியே கையெல்லாம் அப்படி வைக்கிறாரு இப்படின்றாரு. ஐயா என்னங்க அப்படின்னா, அவர் ஒன்றுமே புரியல. என்ன அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னங்க இது மாதிரி இவ்வளோ ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்கன்னு உடனே காரை விட்டு இறங்க. நான் கண்டிப்பாக அந்த காணொலி பதிவு பண்ணுற அடுத்ததான் நீங்கள் பாருங்கள். அவர் வந்து பெங்களூர் பூர்வீகமாக கொண்டவரை. உண்மையிலே இது பெரிய அதிசயங்க. நான் ஏதோ ஒரு சக்தி படைச்சொன்றதுக்காகவோ இல்லை வந்து அவருக்கு உண்மையிலே அவருக்கு ஒரு சக்தி இருக்குது, அதை நான் வந்து சத்தியமாக உணர்கிறேன். இந்த காணொலி பார்க்குற முருக பக்தர்கள் எங்கேயாவது முருகத்தை நீங்கள் கேட்டு அது ஏதாவது ஒருத்தர் மூலயமா கொடுப்பாருன்னு நம்புங்க, இது சத்தியம். நான் வந்து அவரை பார்த்துட்டு என்ன விஷயங்க, ஏன் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறீங்க, கொஞ்சம் காமாவங்க, நான் அட்ரஸ் கேட்க தான் உங்கள்கிட்ட நிப்பாட்டணும். இல்லைங்க, நான் பெங்களூரில் இருந்து உங்களோட திருச்செந்தூர் காணொலியை பார்த்துட்டு நான் போனேன். ஒரு நாளில் திருச்செந்தூருக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கிளம்புனவன் கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் திருச்செந்தூர்லேயே இருந்து அந்த 6 நாளும் நிறைய உங்கள் காணொலி பார்த்தேன். அப்போது இந்த மனுஷனை தேடி நான் போக மாட்டேன், நீ இருக்கிறல்ல முருகா, நீ இருக்கிற நெஜன்னா இவர் என்ன தேடி வரவேன்னு சொல்லி இவர் வேண்டியிருக்காரா இல்லை இவர் சொன்னாரான்னு தெரியல. இதை என்கிட்ட சொன்னார். அந்த மாதிரி நான் நினச்சேங்க. இதுக்கப்புறம் திருவண்ணாமலை வந்ததுக்கப்புறம் கூட நான் உங்கள் காணொலியில் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ நான் ஏன் ரூமை விட்டு வெளியே வந்தேன்னு தெரில. இங்கே கிட்டத்தட்ட பெங்களூர் பொறுமையாக கூட திருவண்ணாமலை ஒரு 20 நாளாக இருக்கார். அண்ணாமலையார் அவர் பெரிய அளவு ஆட்கொண்டு அவர் இங்கேயே வச்சுருக்கார். அப்போது அவர் சொல்கிறாரு, நான் எதுக்கு ரூம் விட்டு வெளியே வந்தேன்னு தெரில, நான் வந்து இந்த மாதிரி கேட்டேன் அப்படின்னோடனே எனக்கு உண்மையிலே கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அந்த காணொலி நான் பதிவு பண்ணியிருக்கேன் அவர் சொன்னது. ஸோ அவரோட பக்தி எவ்வளோ பெரிய உயர்ந்த பக்தி பாருங்கள். படையப்பா படத்தில் மந்திரம் சொன்னால் நீலாம்பரி வாட்ச் டைம் வந்து கேட்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சு அந்த சம்பவம் நான் பார்க்குறப்போ. இப்படிலாம் ஒரு அதிசயம் வந்து நம்ம கண் முன்னாடி நடக்குது. அதுவும் திருவண்ணாமலையில். கண்டிப்பாக இந்த முருக பக்தர்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பதிவு செய்கிறதுக்காக இந்த முக்கியமான காணொலி. இல்லைன்னா கூட நான் சுருக்கமாக இந்த விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். அவர் ரொம்ப நேரம் பேசியதுக்கப்புறம் அந்த கூட வந்த அம்மாவும் வந்து என்னை பின்தொடரதா சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா என்னோட பக்திலாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பெருசாக, நான் யார்கிட்ட வேணாலும் அட்ரஸ் கேட்டுருக்கலாமே, கார் எந்த பக்கம் வேணாலும் போயிருக்கலாம், ஏன் உங்கள்கிட்ட வந்து கேட்டது வந்து எந்த சக்தி என்னை மைண்டில் டைரெக்ஷன் கொடுத்து நீங்கள் போய் இவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க வச்சுருந்ததுக்கு பின்னாடி உண்மையிலே ஒரு பெரிய அதிசயம். இது ஒரு திருவண்ணாமலையில் இனி எத்தனை தடவை வந்தாலும் இந்த சம்பவம் வந்து மறக்க முடியாது. அவர் பேர் வந்து மகேந்திரன். ஐயா கிட்ட வந்து என்னோடய நம்பர் கொடுத்துட்டு அவரோட ஃபோட்டோவும் நான் எடுத்து பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் விஸ்வநாதன் கிட்ட போனோடனே நான் கேட்டது வந்து ஒரு நல்ல பெட்ஷீட் கொடுங்க அப்படின்றப்போ அவர் ஒரு விலை சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபா சொன்னார். நான் 100 பெட்ஷீட் வேணும். உண்மையிலே வந்து நீங்கள் தர்மம் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்ல பொருள் கொடுங்க. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நம்ம என்ன சாப்பிட்றோமோ, நம்ம என்ன உடுத்துகிறோமோ, நம்ம குழந்தைங்களுக்கு என்ன செய்வோமோ, நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு வந்து என்ன பொருளாதாரத்தில் நம்ம செய்வோம், அதே மாதிரி அந்த எண்ணத்தோட தர்மம் கொடுங்க. ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் அப்படி நீங்கள் உதவி பண்ணாமல் கூட இருக்கலாம். எது செஞ்சாலும் நம்ம என்ன சாப்பிடுவோம், நம்ம என்ன. இப்போ நான் வந்து இமயமலைக்கு போகிறப்பெல்லாம் வந்து என்னோட கூட வரவங்க டிரைவருக்கு எல்லாமே வந்து அவங்க வேறு ரூம் போட்டிருப்பாங்க. நான் எந்த ஹோட்டலில் தங்குறோம் அதுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு ரூமை போடுங்கன்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா நம்மளை இவ்வளோ பாதுகாப்பாக கூப்பிட்டு போகிறோம் அவங்க தான். நீங்கள் எப்போ வந்து இந்த எண்ணத்தோட தர்மம் செய்கிறீங்களோ அதுக்கு நிச்சயமான ஒரு பலன் இயற்கையை வந்து கொடுக்கும். எங்கேயுமே பாரபட்சம் பார்க்காம உங்களுக்கு வந்து இயற்கை கருணோட உதவி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது அவரே சொன்னார், ஐயா இந்த மாதிரி பெட்ஷீட் வந்து இது வரைக்கும் யாரும் வாங்கி கொடுத்தல, வரவங்க எல்லாமே சின்ன சின்ன தொகையில் வாங்கி கொடுப்பாங்க. நான் சொன்னேன், ஐயா நான் வந்து புண்ணியம் ஏதோ வருமோ இல்லை வந்து விளம்பரத்துக்காகவோ இல்லை இது வந்து கொடுத்தா நம்மளுக்கு வாழ்க்கை மாதிரிலாம் கொடுக்கல. என் வீட்டுக்கு என்ன தொகையில் பெட்ஷீட் எடுப்பேன், இல்லை எங்கள் இப்போ ஃபேமிலியில் யாருன்னா ஒருத்தர் பண்ண என்ன பண்ணோம் அந்த மாதிரி தான் இது செய்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இல்லை. அதுக்கப்புறம் அவரும் நான் உதவி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய அளவு டிஸ்கவுண்ட் பண்ணி எனக்கு கொடுத்தார். அந்த காணொலி வரும் பாருங்கள். இது எல்லாமே வந்து திருவண்ணாமலையில் நடந்த ஒரு பெரிய அற்புதம், அதிசயம். நிச்சயமாக வந்து முருகப்பெருமான் நம்மளை வழி நடத்துகிறாரு, கூட இயற்கையும் சேர்ந்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறதுக்கு இந்த 2 சமம் வந்து ஒரு பெரிய உதாரணம். பெரிய காணொலியாக இந்த காணொலி இருக்கும். ஸோ நேரம் கிடைக்கும் போது பாருங்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.